இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகொனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாயும் பிரதான ஆசாரியனாயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. வேதாகமம் கட்டுக்கதையோ இல்லை, அது வரலாற்று சான்றுகளை கொண்டவைகள் என்பதை காட்டும் வண்ணமாக யோவான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த நாளிலே அவனை சுற்றி உள்ள அவன் தேசத்தை ஆண்ட அநேக குறுநில மன்னர்களை குறித்து இங்கே தெளிவாக திட்டமாக இங்கே லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். தொயோப்பிலுக்கு அவர் திட்டமாய் அவர் அறிந்தவற்றை எழுதுகிறாரே, அந்த காரியத்தை குறித்து அழகா சொல்கிறாரு. அகஸ்துராயன் இருக்கும்பொழுது குடிமதிப்பு எழுதும்படியான ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக திபேரியு ராயன் என்கிற ரோம பேரரசர் ராஜ்யம் பண்ணின 15வது வருஷத்தில் பொந்தி பிலாத்து அவர் யூதேயாவுக்கு தேசாதிபதியாக இருக்கிறார். ஏரோது அந்திப்பா என்று அழைக்கக்கூடியவர் அவர் கலிலேயாவுக்கு அதிபதியாக இருக்கிறார். அவன் சகோதரனாகிய பிலிப்பு, 2 பேருக்கும் தகப்பன் பெரிய ஏரோது, இவர்கள் 2 பேரும் மகன். பிலிப்பு ஏரோது பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகொனித்தி நாட்டிற்கு அதிபதியாக இருக்கிறான். இவனுடைய மனைவியைத்தான் ஏரோது அந்திப்பா எடுத்துக்கொண்டு யோவான் ஸ்நானனால் அவன் எச்சரிக்கப்படுகிறான். லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக குறுநில மன்னர்களாக ஆட்சி நடத்தின அந்த நாட்களில் தான் யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டாயிற்று. அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன ஒரு காரியமானது அங்கே நடந்திருக்கிறது. 2ஆம் வசனத்தில் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்திலே என்று சொல்லப்படுகிறது. அதாவது சபைக்குள்ளாக மதத்திற்குள்ளாக அங்கே அரசியல் கலந்து விட்டது என்பதை காண்பிக்கும் வண்ணமாக ஒரே ஒரு பிரதான ஆசாரியன்தான் அந்த காலகட்டத்தில் இருக்க முடியும். அவன்தான் வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவனாய் இருக்க முடியும். ஆனால் இங்கே லூக்கா குறிப்பிடும்பொழுது அன்னாவும் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார், அவருடைய மருமகனாகிய காய்பாவும் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் என்பதை ஏன் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்னாவினால் சாதிக்க முடியாத அநேக காரியங்களை ரோம பேரரசானது யூதர்களுக்குள்ளே அங்கே பிரதான ஆசாரியன்தான் அன்றைக்கு மிகப்பெரிய தலைவன். ராஜாக்கள் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது. பிரதான ஆசாரியரை வைத்து எதையும் சாதித்து விடலாம் என்பதற்காக காய்பாவையும் கைப்பாவையாக பயன்படுத்தி அங்கே பிரதான ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசுவை பிடித்த பொழுது காய்பாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்காம முதல்ல அண்ணாவினிடத்தில் தான் அவர்கள் இயேசுவை கொண்டு செல்லுகிறார்கள். அண்ணா காய்பாவினிடத்திற்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே மதத்திற்குள்ளாக அரசியல் கலக்கும் பொழுது அவர்கள் கிருபையின்படி அல்ல, அவர்கள் இசைந்து போகிறவர்களை, தங்களுடைய காய்ப்பாவையாய் பயன்படுத்த முடிகிறவர்களை அங்கே ஆலயத்தினுடைய பொறுப்பிலே வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேகர் இன்றைக்கு ஆவியை பெற்ற தலைவர்களை நாடி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளாமல் அவர்கள் நீதிமன்ற வாசலிலே காத்து கிடக்கும் பொழுது ஒரு ஆவியை பெறாத மனிதர்களினால் மாத்திரம் எடுக்கப்படுகிற தீர்ப்பின்படித்தான் தலைவர்கள் அங்கே அமர்த்தப்படுகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதித்த சபையில் இவர்கள் இத்தனையாக உலகத்தை கொண்டு வந்து வைக்கிறபடியினாலே அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு இது இன்றைக்கும் எரிச்சல் மூட்டக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அங்கே மோசமான ஒரு ஆவிக்குரிய நிலைமை காணப்பட்டது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாகத்தான்
ஆட்சியாளர்கள் இவர்கள். வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல, அது ஒரு வரலாற்று ஒரு பின்னணியை கொண்டது என்பதை காண்பித்துவிட்டு அன்னாவும் காய்வாவும் பிரதான ஆசாரியன் என்கிற அந்த காரியமானது தேவனுடைய அவருடைய அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஆட்சிக்குள்ளாக, நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டங்களுக்குள்ளாக உலகத்தினுடைய காரியங்கள் கலந்து அது தலை தூக்கி நிற்கிறது. அவர்கள் நினைத்தபடி, தேவன் கட்டளையிட்டபடி செய்ய முடியலை. தங்களை ஆட்சி செய்கிறவர்கள் நினைத்தபடித்தான் வாழும்படியாக அத்தனை ஆவிக்குரிய நிலைமை கீழ்த்தரமாக மாறிவிட்டது என்கிற காரியத்தை உணர்த்துவிக்கிறது. இன்றைக்கும் அதே போல சபையில் ஆவியானவர் தேவனுடைய சித்தம் இவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால், கிருபைக்கும் அங்கே தேவன் கொடுக்கிற அவருடைய அந்த தாளந்துகளுக்கும் மரியாதை கொடுக்காதபடி நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற போட்டிகள் வரும் பொழுது அரசியல் சபைகளுக்குள்ளாக கலந்து அவைகள் இன்றைக்கும் அது ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக ஆவியானவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கு உலகத்தில் ஆளக்கூடிய எந்த ஒரு நல்ல ஹையர் போஸ்டில் இருக்கிற யார் வந்தாலுமே அந்த ஊரில் உள்ளவங்க, அந்த பட்டணத்தில் உள்ளவங்க ரோடுகளை சீரமைப்பது வழக்கம். அழகாக அது பள்ளங்களை எல்லாம் அவங்க நிரப்பிடுவாங்க. அது மேடு மாதிரி இருந்துன்னா அதை தாழ்த்திடுவாங்க, கோணலாக இருந்துச்சுன்னா செவ்வையாக்கிடுவாங்க, கரடு முரடாக இருந்துச்சுன்னா அதை மிஷினை விட்டு அப்படியே ஓட்டி அந்த பாதையை செவ்வையான பாதையாய் மாற்றி விடுவார்கள். 400 வருடங்கள் இருண்டு கிடக்கிற, அதாவது பிதாக்களுடைய இருதயங்கள் பிள்ளைகளிடத்தில் இல்லை, பிள்ளைகளுடைய இதயங்கள் பிதாக்களிடத்தில் இல்லை, ஆவிக்குரிய மந்த நிலைமை. பிரதான ஆசாரியனை 2 பேர் அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ராஜாதி ராஜாவாகிய உன்னதத்தில் இருந்து வந்து ஊழியம் செய்ய போகிற இயேசுவுக்காக நான் பள்ளங்களை நிரப்பும்படியாய், மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தும்படியாய், கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய், கரடானவைகளை சமமாக்கி, இருதயங்களை மென்மையாக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லித்தான் இங்கே யோவான் தன்னுடைய அந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பவர்கள் என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட காரியங்களை இங்கே யோவான் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியங்கள் இங்கே நடந்து அவைகள் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஞானஸ்நானம் பெற்றவுடனே பரலோகம் போக முடியாது. பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். நான் பாவத்தை அறிக்கையிட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி வெளியே காண்பிக்கும் ஒரு சடங்காச்சாரமாகத்தான் ஞானஸ்நானம் இருக்க வேண்டுமே ஒழிய, ஞானஸ்நானம் பெற்றதுனால நான் பரலோக ராஜ்யம் சென்று விடுவேன் என்கிற காரியங்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று கடின வார்த்தைகளை கொண்டு யோவான் ஸ்நானன் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஆட்சியாளர்களையும் நாம் புதிய ஏற்பாட்டில் அநேகம் பேரை பார்க்க முடியும். கிமு 31 கிபி 14 வரை அகஸ்துராயன் அரசாண்டான். அதனைத் தொடர்ந்து கிபி 14 37 வரை திபேரியு ராயன் அரசாண்டான். கிபி 37 41 வரை கலிகுலா. கிபி 41 54 வரை கிளாடியஸ். 54 68 வரையில் நீரோ. அதுக்கப்புறம் கல்பா, ஓதோ, லிட்டேலியஸ் என்று சொல்லியெல்லாம் பார்க்கிறோம். கிபி 79 81 வரை தீத்துராயன் அரசாண்டான் என்று சொல்லியெல்லாம் நாம் பார்க்கிறோம். தீத்துராயன் இவர்களெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவைகள் புதிய ஏற்பாட்டு ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். பாலஸ்தீன பகுதியினுடைய சிற்றரசர்களாக, ஆளுநர்களாக முதல்ல இருந்தது கிமு 37 கிபி 4 வரையிலும் பெரிய ஏரோது இருந்தால், அதற்கு பின்பாக அங்கே கிபி 4 39 வரையிலும் ஏரோது அந்திப்பா அங்கே அவன் இருக்கிறான். அதே போல இங்கே பிலாத்து, அதாவது ஏரோதினுடைய சகோதரன் பிலாத்து, அவன் ஒரு பக்கம் குறுநில மன்னனாக இருக்கிறான். அவன் அதற்கப்புறம் லிசானியா,
அபிலேனைக்கு இருக்கக்கூடியதையெல்லாம் பார்க்கிறோம். ஏரோது, அகிரிப்பா 1, 2 இவர்களெல்லாம் பவுலினுடைய நாட்களில் ஊழியம் செய்யும் பொழுது அகிரிப்பா ராஜாவே என்று சொல்லுகிறாரே, அது ஏரோது அகிரிப்பாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் ஏரோது அகிரிப்பா 1, ஏரோது அகிரிப்பா 2 என்பவர்களெல்லாம் இவர்கள் அந்த வரலாற்றிலே இடம் பிடித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே வேதாகமும் ஒரு கட்டுக்கதை அல்ல, வரலாற்றை தெளிவாக சொல்லி இந்த நாட்களிலே இந்த ஆட்சியாளர்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை யோவானுக்கு உண்டாயிற்று. யோவான் இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை செய்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு அவன் வழியை செவ்வைப்படுத்தினான் என்கிற காரியங்களை திட்டமும் தெளிவுமாக வேதம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே அந்த வார்த்தைகள் கட்டுக்கதைகள் அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்து அது வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறபடினாலே திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருப்போம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை ஆற்றி நீர் தேற்றி நீரும் வார்த்தையா, என்னை தாங்கி நீர் சுமந்தி வார்த்தையா, என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் வார்த்தையா, என்னை தாங்கி நீர் சுமந்தி வார்த்தையா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே.